வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் விஷயாலயத்துக்கு ஒரு கருவு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கையில் வச்சிருக்க புரோலாஜிக் போர்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மல் புரோலாஜிக் போர்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 190 அல்லது மற்ற பக்கம் வாங்கினா ஒரு 10 ரூபா 20 சேர்த்து இருக்கும். 200 210 இருக்கும், அவ்வளோதான். இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பழைய ஆம்பிள் வந்து நான் கழட்டினேன். பழைய ஆம்பிள் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கு, முன்னாடி பாருங்கள். அதாவது வந்து அனலாக் ஆம்பை வந்து ரிமோட் கிட்டா மாற்றி கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. வேறு யாரும் செஞ்சுருக்காங்க, ஆம்ப் செஞ்சது யாருன்னு தெரில. ஸோ அவங்க வந்து அதில் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த போர்டு. இதை வந்து நம்ம கழட்டி வச்சுட்டு நம்ம ரிமோட் கிட் போட்டு ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டோம். நான் அன்றைக்கே நினச்ச பற்றி ஒரு வீடியோ போடணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய போர்டு தான், எல்லா கடையிலும் மேக்ஸிமம் கிடைக்கும். சரிங்களா? இதில் என்ன பண்ணிங்கன்னா பாருங்கள், பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அதாவது வந்து இந்த காம்பனன்ட்ஸ் வந்து எதோட வேல்யூமே வெளியே தெரியாத அளவுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, இவங்க வந்து அதாவது நம்ம அடுத்த வேற டெக்னீஷியன் வந்து இதை ஆல்டர் பண்ணோம்னா இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம வேல்யூ தெரியக்கூடாதான். இந்த போர்டு இந்த ஆம்பு செஞ்சவங்க மட்டும்தான் இந்த வேல்யூ தெரியணும். ஸோ மற்ற டெக்னீஷியன் யாருக்கும் வந்து இந்த வேல்யூ தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஏதாவது இதில் ஆல்டர் பண்ணி ஒரு கெப்பாஸோ ஒரு ரெசன்ஸோ வேல்யூ வேற ஒரு டிஸ்கோ மாற்றி இருந்து அவங்க பெயிண்ட் அடிச்சிருந்தா அவங்க நியாயம் இருக்கு. சரி, ஓகே. அவங்க வந்து புதுசாக வந்து அதில் ஒரு ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு எந்த ஆல்டரும் பண்ணலை. ஓலை வாங்கி சும்மா பெயிண்ட் அடிச்சு உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு டெக்னீஷியன் வேற யாருக்கு வந்து இந்த ரேம்பு போனாலும் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இது ஃபால்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த போலை எடுத்துட்டு வேற போர்டு போட்டுருவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதனால யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பு சென்சார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் நஷ்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போர்டு வந்து ஒரு 200 வைங்க, 190 200 வைங்க. அவர் டெக்னீஷியன் வந்து ஒரு 500 வாங்குறான்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுவே இதுல ஒரு ஐசி போயிருந்தது, ஒரு ரெசன்ஸ் வந்து பர்ன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் மாத்திட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த போர்டு மாத்திரப்ப 500 ரூபா 600 ரூபா டெக்னீஷியனை பொறுத்து வாங்குவாங்க, எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குவாங்க. சரிங்களா? இது யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பு செஞ்சவர் தான், ஆம்போட ஓனருக்கு தான். ஆம்பு செஞ்சவர் வந்து டெக்னீஷியன், இந்த ஓனருக்கு தான் நஷ்டம். ஸோ தயவு செஞ்சு டெக்னீஷியன் வந்து நீங்க ஆல்டர் பண்ணியிருந்தா இந்த வேலையை பண்ணுங்க. சும்மா மார்க்கெட்ல கிடைக்கிற போர்டை வாங்கி பெயிண்ட் அடிச்சு வந்து நீங்க போடுறதுனால நீங்க பெரிய டெக்னீஷியன் ஆயிட முடியாது. ஒரு வேலையை வந்து நீங்க மறக்கிறதுனால இங்க ஒன்றும் பெரிய மாற்றம் நடந்து போறது கிடையாது. இது ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு சொல்லணும்னு. ஏன்னா நான் நிறைய ஆப்பில் வந்து இந்த வேலையை பாக்குறேன், போர்டில் பெயிண்ட் அடிச்சு போடுற வேலையை. சரிங்களா? இன்னைக்கு எல்லா போர்டும் மேக்ஸிமம் மார்க்கெட்ல கிடைக்குது. இந்த போர்டுமே வந்து கிடைக்க அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிடைக்குதான்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லா போர்டுமே கிடைக்குது. ஸோ நீங்க பெயிண்ட் அடிச்சு போட்டுலாம் இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் யூஸ் ஆக போறதில்லை. தோணுச்சு சொல்லிட்டேன். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.